ஓகேண்ணே, அனுப்பிடா ப்ரொஃபைல்லாம். பிரகாஷ் ப்ரொஃபைல் அனுப்புறாங்களா? அண்ணே பச்சை கறிக்கண்ணே, இது ஒரு ஹிஸ்டரிக்கல் மூமெண்ட் கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஓகே, இப்படியே பேசிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு செய்யறாரு. ஓகே, அதாவது எப்படி பேசியிருந்தோம்னாக்கா சரிப்பட்டு வராது. ஸோ அண்ணன் வந்து காண்டாகிட்டே இருக்க, பேசிட்டே இருக்கடா, காண்டாதீங்கண்ணே. ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை. அதாவது இந்த வீடியோ பார்க்காம சூர்யா ஸ்ரீ மீடியாவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் எங்க வயிற்று பொழுப்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ண மாதிரி. ஆமா, நீங்க சொல்லுவோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அவங்கள சர்ப்ரைஸ். லைக் ஷேர் ஜோக்கா இருக்குங்க. சூர்யா ஸ்ரீ மீடியாவுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இருங்க. ஓகே, சூர்யா ஸ்ரீ மீடியா. சூர்யா ஸ்ரீ மீடியாவை விரும்புங்கள், பகிருங்கள், உறுப்பினர் ஆகுங்கள். பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. ஓகே, இத நீங்க ரொம்ப கேள்வி கேட்க நினைச்சானுங்க. யார் ஆரம்பிக்கிறா? எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. கேளுங்க. அண்ணனோட பயோடேட்டா வந்து வரும். ஓகே, அண்ணனோட ஃபுல் நேம் வந்து அகுன்றன் சஹாதேவன். கரெக்டானே? ஆமா, கரெக்ட். நீங்க 7th April 1979 கிளாம்ப்டன்ல பிறந்திருக்கீங்க. கரெக்ட். ஓகே, மேரிட். அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்வியஸா டான்சிங் ஆன் ஸ்டேஜ் மைக்கேல் ஜாக்சனோட ஒரு சாங் பீட் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து ஹாபி வந்து ஃபுல்லா படம் பார்க்கறது, பாட்டு கேட்கறது. அதை விட முக்கியமானது டூ இட் யோர் செல்ஃப், ஏதாவது போட்டுட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. கரெக்டானா? ஆமா, DIY. உங்களுக்கு அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட் வந்து 2014 யுத்த மேடையில எஸ்ட்ரோட் டான்ஸ் காம்படிஷன். ஆமா. ஆனா நீங்க டான்ஸ் ஆனதை விட நீங்க நடிக்கிறது தான் நான் ரொம்ப ரசிப்பேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல நானும் ஒரு ஆளு. உங்களோட எல்லா படமும் பார்த்துருக்கேன். சீரியஸா நீங்க நடிச்சும் பார்த்துருக்கோம், காமெடியா நடிச்சும் பார்த்துருக்கோம். இப்படி பல 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 நீங்க என்னென்னமோ கேரக்டர்லாம் செஞ்சிருக்கீங்க. ஸோ அந்த வகையில் நானும் ஒரு ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மைக்கை இவர்கிட்ட பாஸ் பண்றேன். இவ்வளோ பேசுனீங்களே, வீடியோ ரெக்கார்ட்ல ஓடிட்டு இருக்கா? ப்ளாக்ல போட்டு காண போயிருக்காங்க. ஸோ நீங்க இந்த சூரிய 2002 வந்திருக்கீங்களே, ஸோ உங்களோட எங்களை ஈர்த்த காரணம் என்ன? இல்லை, எப்பொழுதுமே வந்து ஒரு இன்டர்வியூ செய்யறது வந்து மலேசியாவில் வந்து ரொம்ப குறையுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு உதாரணம் சொல்றேன்னா, எந்த ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எதிர்பாராத விதமாக மறைஞ்சிட்டாங்கன்னா அதுக்கான ஃபுட்டேஜஸ் அவங்கள பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ இல்லை. அது எப்போ பாதிக்கப்படும்னா, மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஃபுட்டேஜஸ் இல்லை, அவங்கள பற்றி தெரியல. அப்படிங்கிறப்போ எந்த ஒரு வீடியோவும் பதிவாகாதனால நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறோம், கஷ்டப்படுறோம் தேடுறதுக்கு. அப்போ யாருக்கிட்டையாவது கேட்கணும்னு நம்ம கேட்கும் போது இன்ஃபர்மேஷன் சரியாக கிடைக்காதனால ரொம்ப கஷ்டமாக. அதே வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணி வச்சுருந்தோம்னா, ஒரு ஒரு உதாரணத்துக்கு வந்து அந்த வீடியோ நம்ம பயன்படுத்தி நியூஸை கூட நம்ம வந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா இது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பதிவாச்சுனாக்கா ஃபியூச்சரில் அது வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு. கண்டிப்பாக ரொம்ப நன்றின்னு வந்ததுக்கு. அப்புறம் நம்மளோட ஐகோன் சார் ஏதோ சொல்லியிருந்தாரு. ஸோ இதில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு நீட்டா ஒரு கரை நம்பர் சொல்லியிருந்தாரு. ஸோ அதை பத்தி கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்க, எப்படி என்ன மேட்ரு, அதை கொஞ்சம் டீட்டெயிலா உங்க அனுபவத்தை பத்தி இந்த இண்டஸ்ட்ரியில. அப்புறம் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, வந்துட்டு பாதியிலே விட்டுட்டு போனவங்க, நிறைய பேர் சான்ஸ் கண்ட வந்து எனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்றவங்க. அதெல்லாம் பத்தி உங்க வாழ்க்கையில் நீங்க ஃபேஸ் பண்ணது. இதுல வந்து டான்ஸராக வந்து இங்கே வந்து நடனம் ஆடுறதுக்காக வந்து சரி அதில் போகலாம் அப்படின்னு சொல்லும் போது அது மட்டும் பத்தாது, நடிப்புலையும் நம்ம போனோம், ஹோஸ்டிங்லையும் போனோம், அறிவிப்பாளராகவும் ஏதாவது பண்ணணும். அப்படிங்கிறது வந்து என் கூட இருந்த சக கலைஞர்களுக்கு கொடுத்த அந்த ஊக்கமும் உற்சாகமும் தான் வந்து என்னை மாற்ற ஆரம்பிச்சது. அதாவது எப்படின்னா, ஏன் நீங்கள் டான்ஸ் மட்டும் ஆடுறீங்க, நீங்கள் வந்து நடிக்கலாமே, ஏன் நீங்கள் நடிப்பு மட்டும் செய்றீங்க, நீங்கள் ஹோஸ்ட் பண்ணலாமே அப்படி சொல்லும் போது சரி அதுக்கு நம்மளமாக தயார்படுத்திக்கணுன்றதுனால சின்னதுலேருந்து தொடங்குவோம். எடுத்த உடனே நம்ம வந்து மெயின் கேரக்டர் செய்ய முடியாது இல்லையா.
அது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம சின்ன சின்ன கேரக்டர் செய்யும்பொழுது தான் கேமராவோட லாங்குவேஜ் என்ன, ஸ்கிரிப்ட் நம்ம எப்படி மனப்பாடம் பண்ணணும், கேரக்டர் எப்படி வெளிப்படுத்தணும், இதெல்லாமே நம்ம கற்றுக்குவோம். ஏன்னா இப்போ வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் சட்டல் ஆக்டிங் வந்து யாருன்னா ஈஸியாக நடிச்சிடலாம். ஆனால் இப்போது ஏதாவது ஒரு கேரக்டர் ஆக்டிங் வரும்போது தான் அங்கே வந்து தொய்வு ஏற்படும், கஷ்டப்படுவாங்க எல்லாரும். ஏன்னா அந்த அடிப்படை அதில் யாருமே கற்றுக்கிட்டு வராமல் இருக்காங்களா. இப்போ எனக்குலாம் வந்து ஏன் வந்து இதுக்கு ரொம்ப சுலபமாக இருந்துச்சுன்னா, நம்ம நடனத்திலே வந்து சில டான்ஸில் வந்து கேரக்டர்ஸ் இருக்கும். பப்ளி ஆடுறது, ஃபன் ஆடுறது, சீரியஸ் ஆடுறது, எக்ஸ்பிரஷன் காட்டி ஆடுறது, ஒரு வில்லத்தனமான ஒரு டான்ஸு, இதெல்லாம் நம்ம தாண்டி வந்ததுனால ஸோ இது எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அந்த ஆக்டிங்கை பயன்படுத்திக்கிறதுக்கு. ஸோ அது வந்து அதுக்கப்புறம் ஆக்டிங்கில் போந்து அதுக்கப்புறம் காம்படிஷன் வரும்போது வந்து 2004 வந்து நான் டிவியில் வந்ததுக்கப்புறம் 2014 தான் யுத்தமேடை ஆல் ஸ்டார் எனக்கு பயப்படுச்சு. ஆல்மோஸ்ட் எத்தனை 10 வருஷமா. அந்த 10 வருஷத்துல நீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு வயசும் ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நடனத்துலேருந்து கொஞ்சம் அப்படி விடுபட்டு போயிட்டோம். ஆனால் மறுபடியும் அந்த 10 வருஷம் மறுபடியும் கொண்டு வந்து அதை ஜெயிச்சு வரதுக்கு ரொம்ப என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க. இங்கே சில பேர் வந்து டிக்டாக் செஞ்சு ஆட்டிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் பேமெண்ட் டிமாண்ட் பண்றாங்க பாருங்க. இல்ல இது இப்போ உள்ள காலகட்டம் அப்படி இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து செலவுகள் காசு தேவைப்படுது இல்ல. அந்த டைம்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா 2004 வந்து நம்ம ஒரு 50 லீச்சர் இருந்தாலும் ஒரு 4-5 நாள் ஓட்டிடுவேன். இப்போ ஃபோனுக்கு கிரெடிட் கார்டு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அப்போது ஆடம்பர செலவுகள் எதுவும் இல்லை. ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு வந்து நீங்கள் கிராப் எடுக்கணும்னா காசு, நீங்கள் ஸ்பெண்ட் டைம் பண்ணணும் காசு, எல்லாத்துக்குமே காசு தேவைப்படுது. அதனால இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இந்த கான்டென்ட் கிரியேட்டர்ஸோ யாராவது வந்து டிக்டாக்ல கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டோம் அதை பயன்படுத்திக்கிறாங்க. பட் ஆனால் நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கினா ரொம்ப சிறப்பாக. நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன். டிக்டாக்ல வந்து பிரபலமாக வரவங்க வந்து இப்போ வந்து இதுதான் மெயின் பிளாட்ஃபார்ம். எப்படி ஏன் பிளாட்ஃபார்ம் சொல்கிறேன்னா, தனியாக புதால் காஸ்டிங் செஞ்சு நான் வந்து எடுத்து ரன் பண்ணுறதை விட ஆல்ரெடி ஃபேமஸாக டிக்டாக்லேயோ இல்லை சோஷியல் மீடியா இருக்கிறவங்க நான் எடுத்தேன்னா அது ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஆனால் வரவங்க வந்து கரெக்டாக முறையாக வந்து செஞ்சு கொடுத்துட்டு போகலன்னா தான் பிரச்சனையே. ஏன் வந்து ஒரு ட்ரைனிங் செஷனாச்சும் அட்டென்ட் பண்ண சொல்லுவேன்னா, இப்போ லட்சம் என்னதான் டிக்டாக்ல நீ ஃபேமஸ் இருந்தாலும் கான்டென்ட் கிரியேட்டர் ஃபேமஸாக இருந்தாலும் டிக்டாக் சொன்ன ஞாபகம் வருதுண்ணே. நான் ஒரு ஷூட் போயிருந்தேன். தெரிஞ்ச ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் செய்கிறாங்க. அந்த பையன் வந்து அவன் கேன்சர் பேஷண்ட், ஓகேவா? ஆனால் அந்த பையன் அந்த கேன்சர் பேஷண்ட் நடிக்கணும். ஓகே, திரும்பி பார்க்குறேன் கிளப்ல டான்ஸ் ஆடுற மாதிரி வரானா பையன். கேட்டா பையனுக்கு கேன்சரா? டேய் என்னடா இது என்னோட வச்சுக்கிட்டு. அது ஒரு ஒரு கட்டம் இருக்கும், மொண்டாச்சுன்னு ஒரு ஷார்ட் இருக்கும். உங்களுக்கு தெரியும் மொண்டாச்சுன்னா என்னன்னு? அது ஒரு ஷார்ட் எடுக்கணும் பிரதர் அப்படின்னு டைரக்ட் பையன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுவான். அந்த பையன் அங்கிருந்து மும்தா ஷார்ட் எடுக்குமா, மும்தா ஷார்ட் எடுக்குமா, மும்தாஜா மொண்டாஜ் சொல்லியா மும்தாஜ் இப்படிலாம் பட்டு வந்திருக்கேன்னு. ஸோ அதனால தான் அடிப்படையிலே அவங்க வந்து ஏதாவது ஒரு ட்ரைனிங்கோ இல்லை ஏதாவது ஒரு செஷன் அட்டென்ட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ப்ரொடக்ஷன்னா என்ன, செலவுகள் எப்படி வரும், எப்படி வந்து ஹோல் டே நம்ம வந்து கமிட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த நடுவுலேயே வந்ததுனால என்ன தவறு நடக்கும்னா, பெரும்பாலும் இப்போ லட்சே வந்து நம்ம வந்து 7 மணி காலையில் தான் எல்லாருக்கும் ஷூட் வைப்பாங்க. ஓகே, 7 மணிக்கு நம்ம போவோம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்துருவோன்னு நம்ம ரோல் பண்ணுவாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. சில நேரத்தில் 12 மணி ஆகும், சில நேரத்தில் 3 மணி ஆகும், 4 மணி ஆகும், 5 மணி ஆகும். பட் இப்போ நான் வந்து ஆல்ரெடி கமிட்டட் ஃபார் ஹோல் டே. அப்போது நான் வந்து 10 மணி ஆனாலும் அங்கே தான் இருப்பேன். ஏன் தவிர நான் ஹோல் டே கமிட் ஆகிட்டேன். நான் வேற ஒரு வேலையை வச்சுட்டு நான் வரமாட்டேன். அப்போது என்னை வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ண சொன்னாலும் நான் வெயிட் பண்ணுவேன். காரணம் என்னென்னா, எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டீங்க, பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தீங்க, லஞ்ச் கொடுத்தீங்க, எல்லாமே கொடுத்துட்டீங்க, இருக்க வேண்டியதான் நம்ம வேலை நம்ம பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். பட் இதெல்லாம் தெரியாதனால சில பேர் வந்து என்ன செய்யலாம், ஆர்கியூ பண்ணுறாங்க. ஏன் ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா, என்ன வந்து 6 மணிக்கு வர சொன்னானுங்க, ரோல் பண்ணுறாங்க, 5 மணிக்கு சாயங்காலம் ரோல் பண்ணுறானுங்க. சார் நான் அப்படி ஒரு தப்பும் இல்லையே, காலையில் போயிட்டு 5 மணிக்கு ரோல் பண்ணால் அவனுக்கு தப்பு இல்லை, ஏன்னா ஹோல் டே தான் உங்களுக்கு புக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படை அது கற்றுக்காதனால அவங்களுக்கு தெரியல. கற்றுக்கிட்டாங்கன்னா எனக்கு தெரியும். இது ஏன் வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, இது பார்க்குறவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. உங்களுக்கு எவ்வளோதான் டேலண்ட் இருந்தாலும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் போயிட்டு நீங்கள் வந்து இப்போ ஒரு உதாரணம் வச்சுக்கோங்க, காஸ்டிங் ஏஜென்ட்டுக்கு போகிறீங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டில் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஆட்னா வந்து கான்சிடர் அப்படி தான். காலையில் 6 மணிக்கு நீங்கள் அங்கே இருக்கணும், ஹோல் டே கமிட் தான். நீங்கள் ரோல் பண்ணுறது 8 மணி ராத்திரி பண்ணாலும் நீங்கள் அங்கே தான் இருக்கணும். அதுதான் ரூல்ஸு. ஸோ அந்த அடிப்படையில் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த வராதவங்களுக்கு என்னென்னா, ட்ரைனிங் இதை அட்டென்ட் பண்ணாதவங்க, நான் அதை அனுபவப்பட்டிருக்கேன். ஒரு ஆட் கம்பெனிக்கு போகிறேன், காஸ்டிங் ஏஜென்ட்டுங்கிட்ட என்னமோ சொல்கிறாங்க,
சைனீஸ் கிட்ட எனக்கு ப்ராப்ளம் இல்லை, மலை கிட்ட ப்ராப்ளம் இல்லை, இந்தியன் கிட்ட எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு. அப்போ எனக்கு மாதிரி ஷாக்கிங் ஆச்சு, ஏன் ரொம்ப கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு. ஏன்னு கேட்டேன், இல்லை இந்த மாதிரி கடிச்சு எல்லாம் காஸ்டியூம்லாம் செக் பண்ணி எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கு காலையில் ஷூட்டு, இன்னைக்கு ராத்திரி ஃபோன் அடிக்கிறாங்க என் பாய் ஃப்ரெண்ட் விடல, என் தாத்தா இதெல்லாம் கதை வருது அப்படின்னு. அப்போ அந்த ப்ரொடக்ஷனோட வேல்யூ தெரியல அவங்களுக்கு. அது ஷூட்டுனா என்ன, வாய்ப்புனா என்னன்றது தெரியல. அப்போ அவங்க நினைச்சிட்டாங்க இன்னைக்கு நம்ம நைட்டு ஒரு மணிக்கு விடிய காலில் அனுப்பணும்னா நாளைக்கு ஆளை மாத்திக்கோனுங்க. அப்படி ஒரு விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒன்று வருமே, என் மேனேஜருக்கு லீவு கொடுக்கல. ஸோ இதுதான் வந்து நான் அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், நம்மளுக்கு லேக் ஆஃப் ட்ரைனிங்ஸ், நம்மளுக்கு எந்த ஒரு க்ரூசஸும் இல்லை. ஸோ முக்கியமாக இது என்ன செய்யணும்னா, இப்போ நான் அந்த சிச்சுவேஷனை பயன்படுத்திக்கிட்டேன். ஃபீனாஸ் நடத்தின சில சர்டன் ஒர்க் ஷாப்பில் எல்லாமே நம்ம சேர்ந்து அவங்க கூட டானாக எடுத்து நம்ம சொல்லும் போது இப்போ எனக்கு உண்மையிலே சந்தோஷம் என்னன்னா, ஒரு சில புது ஆர்டிஸ்ட் இப்போ ரொம்ப நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியில். அவங்க எப்படி நான் வந்துட்டதுக்கு அப்புறம் நான் அவங்களை மீட் பண்ணும்போது அவங்க எங்கிட்ட சொல்லுவாங்க, என்ன ஞாபகம் இருக்கா தெரியலையே அப்படின்னு, நான் அவங்களோட ஃபீனாஸில் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணேன். ஓகே. ஸோ அந்த ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணதான் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ அவங்க அந்த இடத்துல போகிறப்போ டேரக்டாக பார்க்கும்போது சொல்லுவாங்க, ஹி இஸ் வெரி குட்லா, திஸ் கேர்ள் இஸ் வெரி குட் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ப்ரௌடாக இருக்குது. ஓகே, நம்ம சொல்லி கொடுத்தது கரெக்டாக அங்கே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஏதாவது கோர்ஸ் போய் கலந்துங்க, இல்லை ட்ரைனிங் போய் கலந்துங்க, ரொம்ப உயிர் எடுக்காதீங்க. நான் பார்த்த ஒரு விஷயம், ஷூட் நான் சொல்லிட்டேன் 6 மணிக்கு தான் முடியும். 10க்கு இந்த ஷூட் 10 மணிக்கு ஆரம்பிச்சு 6 மணிக்கு முடியுதுன்னா ஒரு 3 அட்டாயை மாத்தணும் அந்த ஒரு கேப்ல. அப்ப எல்லாத்துக்குமே ஓகே சொல்லிட்டு வந்துட்டு அவங்க பண்ண பல விஷயம் பத்தாததுக்கு அதுல டான்ஸ் வேற இருந்துச்சு. அப்ப அந்த ஒரு சிலருக்கு டான்ஸ் வரல, அது நம்ம ட்ரெயின் பண்ணி எடுத்து அங்க டைம் எடுத்துச்சு. இன்னொன்னு அட்டாயை மாத்துறது, ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க மேக்கப் பண்ணணும், டச் அப் அதுன்னு டைம் எடுத்துச்சு. சரி, இதெல்லாம் நார்மல் ஒரு ஷூட்டுக்கு. அந்த இடத்துல ஷூட்டுக்கு ஒரு இடத்துல போய் மூலையில் உட்காந்து டிக்டாக் எடுத்துட்டு இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தா கண்டிப்பாக டைம் டிலே ஆகும். நான் அவங்கள்ட்ட ஜட்ஜி பண்ண டைம் 6 மணி, ஆனால் 7 மணிக்கு போய் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அந்த 1 hour லேட் ஆனதுக்கு அவங்க என்னென்ன பேச்சு பேசுனாங்கன்னா, எனக்கு ஆக்சுவலி இவங்கள தெரியும், அவங்கள தெரியும், இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் தெரியும், ஊரில் உள்ள ஆக்டர்லாம் தெரியும், இவங்கெல்லாம் எப்படி தெரியுமா செய்வாங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, நான் அந்த அளவுக்கு இன்னும் பெருசாகல, அந்த அளவுக்கு வளர்ந்துட்டேன்னா நான் இப்படி செய்கிறேன், இப்போதைக்கு நான் அவங்கள்ட்ட சொன்னது இதுதான் அப்படின்னு சொன்னாலும் அவங்க என்கிட்ட ஆர்கியூ பண்ணுறாங்க. நான் இத்தனை மணி தான் சொன்னேன், நீங்கள் எப்படி என்ன இத்தனை மணிக்கு விட முடியும் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு தெரியல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, சும்மா ஏனோ தானோ செஞ்சோம், ஓகே இது கொடுத்துட்டா நம்ம செஞ்சுட்டோம் கிளம்பிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் இன்னும் சில பேர் அவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் செய்கிறாங்க, அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. ஆமாம், இதுதான் ட்ரைனிங், லேக் ஆஃப் ட்ரைனிங். சில பேருக்கு அந்த நாலேஜ் இல்லை, ப்ரொடக்ஷனோட நாலேஜ் இல்லாதனால அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. மனசுல கட்டிட்டீங்களா? இல்ல இதெல்லாம் ஸ்டாஃபா இருக்கும். ஒரு ப்ரொடக்ஷன் நம்ம ரன் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியும் என்ன அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏன்னா சில பேர் சொல்லி நான் வருத்தப்பட்டுக்கிறேன். நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாமே ஓகேண்ணே ஸ்மூத்தா தானே போகுது, இந்த ஆக்டர் என்ன மேய்க்கிறது முடியல. அப்போ அவங்க சொல்றதுல நான் ப்ரௌடா இருக்கு, சக்கியதாத்தியா இருக்கும் எனக்கு ரொம்ப. ஐயோ என்னடா அது வலிக்குது நம்மளுக்கு, அது ராட்டிஸா இந்த பேர் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோமே இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, எனக்கு இவ்வளவு பேமெண்ட் கொடுத்தா தான் நான் வரும். அது பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்னா பரவாயில்ல, நான் டிக்டாக் செஞ்சிருக்கேன், எனக்கு இத்தனை வியூஸ் இருக்கு, எனக்கு இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்கு, நீ எனக்கு இவ்வளவு தந்தாதான் நான் வருவேன். ஒரு என்ன சீனுன்னா, ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு போற சீனுக்கு நீ எனக்கு 500 கொடுத்தாதான் நான் வருவேன் அப்படின்னு டிமாண்ட். இன்னும் சில பேர் என்ன மாதிரி உள்ள ஆளுங்கெல்லாம் எங்களுக்கு பே பண்ணி ஒரு வழி கூட நீங்க வேணாம், சாப்பாடு வந்தா நாங்க ஓல்டே உங்களுக்கு செலவு பண்றோம் அப்படின்ற மாதிரி ஆள்லாம் மதிக்க கூட மாட்டேன்றாங்க. இதுல 2 தான் இருக்கு. ஒண்ணு பேஷன் உள்ளவங்களை நீங்க எடுத்தீங்கன்னாக்கா அவங்க சம்பளத்தை பத்தி ரொம்ப பேச மாட்டாங்க. பேஷன் இல்லாம சம்பாதிக்கணும்ன்ற மைண்ட் செட் வரவங்க எஸ் ஆஃப்கோர்ஸ் இந்த மாதிரி தான் டிமாண்ட் பண்ணுவாங்க. ஒண்ணுமே செய்ய முடியாது. பிகாஸ் நானே நிறைய பார்த்து அனுபவப்பட்டிருக்கேன். ஏன்னா ஆரம்பத்துல வரும்போது ஒண்ணுமே இல்லாம வந்துட்டு சடன்லி அவங்க பேர் மேல ஏறினதுக்கு அப்புறம் அவங்க டோட்டலி சேஞ்ச் ஆயிடுவாங்க. அது ரொம்ப யோசிக்கும் போது இது எப்படி அடிப்படை மறந்துட்டீங்க. அமுதி பட அமாவாசமா மணி வரணும் அமாவாசை. ஓகே இப்ப காஸ்டிங் கொள்ள வரீங்களா, இப்படி கத்திக்குவாங்க. காஸ்டிங் கலெக்ட் ஐடிங்களா இப்படி கத்திக்குவாங்க. காஸ்டிங்ல ஹீரோ ஐடிங்களா இப்படி கத்திக்குவாங்க. மணி அமாவாசை கால் போடுது, எடுத்து தூக்கி போடாமா அந்த மாதிரிலாம் நடந்துருக்கு ஆக்சுவலி. அது ஆனா என்னன்னா அந்த மாதிரி பண்றதுனால நம்ம லாங் டேர்ம் இருப்போமான்றது தான் சந்தேகம். இந்த இண்டஸ்ட்ரியில ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது எப்படி வேணாலும் கிடைச்சிடும். லக்கு மூலியமா கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு, திறமை மூலியமா கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு, நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க மூலியமா கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு, கிடைக்காம இருக்கிறதும் இருக்கு. பட் ஆனா
இது எல்லாமே வந்து நீங்க எப்படி இருக்க போறீங்கன்றது தான் மேட்ரு. நீங்க கேரக்டர்ல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா லாங் டேர்ம் இருக்க முடியாது. இந்த இண்டஸ்ட்ரியில சஸ்டெயின் பண்றது கஷ்டம். வர்றது ஓரளவுக்கு ஈஸி தான், ஆனா சஸ்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டம். புரியுதா புரியுதா? டிக்டாக் செஞ்ச ஹேட்டரா? ஓகே பையன் எதை கேள்விக்குமா? அவர் அடக்க கொடுக்க மாதிரி அமாவாசை அவர் நம்ம பேசுறதெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இல்லண்ணா இவர் அமாவாசை ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பிரச்சனை இல்லை. நீங்க 5 வயசுல இருந்து டான்ஸ் ஆடுறீங்க கரெக்டா? ஆமா. ஓகே, இப்போ நாங்க ஒரு டேர் கேம் மாதிரி ஒன்று வைக்க போறோம். நீங்க அதுக்கு சரியான பதில் சொன்னா நீங்க டான்ஸ் பண்ணணும். பரவாயில்ல உங்களுக்கு? ஓகே, நான் உட்கார்ந்து நாங்க சொல்ல இந்த புதுசா அந்த தௌவா இல்ல அந்த ஸ்பாக் பாட்டுல வந்து மாதிரி கோல்டுல அதெல்லாம் எல்லாமே பத்தாது. இல்ல அது வந்து அவரு சொல்லாரு, இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. எப்படி எப்படி இல்ல நம்ம கேம் பத்தி எல்லாத்தையும் சொல்லுவீங்க. இப்ப டான்ஸ் ஆடணுமா அவரு? இல்ல 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 நம்ம என்ன பிளான் பண்ணுவோம் அதை சும்மா அந்த ஃப்ளோலயே போயிடுமா? ஓகேண்ணா, நான் 4-5 விடுகதை வச்சிருக்கேன். நிறைய ஆக்சுவலி நான் ஒரு பெரிய பிளான்லாம் பண்ணேன். பாவுக்காய் வாங்கி வச்சுட்டு பாவுக்காய் குடிக்கிற மாதிரி. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அதாவது செய்யுங்க. ஓகே விடுகதை இல்ல, ஆக்சுவலி அது பேர் என்னன்னா கிரிஞ்சி கதை. அது நாங்க வச்ச கேட்கறதுக்கே அப்படிதான் இருக்கும். கிரிஞ்சி கதை அப்படி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு சாயல்ல பாடுது. சரி கேளுங்க. டேரக்டா போயிட்டோம், டேரக்டா கிரிஞ்சிக்கு வந்துட்டோம். அப்புறம் போவோம் முன்னாடி. ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல. டீம் செஞ்சது, நான் வெறும் படிக்கிறேன். ஓகே ஓகேண்ணா, முதல் கேள்வி. ஒரு தாடியை மட்டும் ஷேவ் பண்ணவே முடியாது, அது ஏன்? ஒரு தாடியை மட்டும் ஷேவ் பண்ணவே முடியாது, ஏன் அதை ஷேவ் பண்ண முடியாது? ஒரு தாடியை மட்டும் ஷேவ் பண்ண முடியாது? ஆமா, ஏன்னா அது வந்து இது ஒரு ட்ரூத்தோ டேரா மாத்துமா? அவர் கலையா டேர் கொடுக்குறேன். டேரா. ஓகே ஓகே, ஒரு தாடியை ஷேவ் பண்ண முடியாது. கூட சூப்பரா தான் இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்போம், அவரு யோசிப்பாருல, இது சொல்லலாமா வேணாமா எப்படி சொல்றது. அதுக்கப்புறம் அவர் ஓசி டைம் அவர் வந்து குழம்பிட்டாருன்னா அப்புறம் வந்து ஏதாவது தூக்கி அடிச்சிடும் பாத்துக்க. இது வந்து 2வது ஸ்டேஜுக்கு அம்மா மாறுறாங்க. சூர்யா கால் படுது, சூர்யா கால் பட தூக்கி போடுங்க சூர்யா. ஓகே, கமிங் டு தி டாபிக். தாடி, அது என்ன தாடி? அந்த பாட்டுல இந்த க்ளூ இருக்கு. அதை பாத்துக்கோங்க. காத்தாடியா? இப்ப நீங்க கரெக்டா சொன்னனால அவருக்கு ஒரு க்ளூ கேட்கலாம். ஏன்னா அவர் தான் டைரக்டர். இப்ப நீங்க அவர்கிட்ட இதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, நான் டைரக்டர் நெய்து. இப்ப எப்படி அடுத்த கேள்விக்கு போகுமா? கடை சொல்லிட்டார்ல. ஓகே, கடை சொல்லிட்டாரு. ஓகே, நீங்க யாருக்கு டைரக்ட் கொடுக்கலாம்? கேட்டா சொன்னால நானே கொடுத்து நானே மாட்டிக்குவேன். ஓகே, அடுத்தது போகுமா? அமாவாசை. ஒருத்தர் 5 மணி நேரமா நாட்கள்லயே உட்காந்துட்டு இருந்தாங்க, ஏன்? எப்படி அந்த மாதிரி யோசிக்கிறீங்க? 15 மணி நேரமா நாற்காலிலே உட்காந்துட்டு இருந்தாங்களா? ஏன் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களா? இல்ல, சேர்லயே உட்காந்துருந்தாங்க. அதானே 15 மணி நேரமா சேர்லயே உட்காந்துருந்தாங்கண்ணே. சேர்லயே உட்காந்துருந்தாங்களா? சேர்மேனா? இல்ல பட்ஜெட்